தமிழ்நாடு மக்களை இங்கே பாருங்கள். அதாவது நமக்கு வந்துட்டு ரொம்ப கெடுதல் பண்ணுறாங்க. யார்? இந்த திராவிட கழகம்னா திருட்டு கழகம், திராவிட மாடல். ஆகையால் மக்களை பார்த்துக்கிடுங்க. ஆனால் உண்மை சொல்கிறேன், நிறைய ஆனால் விஜய் தம்பி வந்து ரொம்ப கொள்றாங்க. சரி, அதை விடுங்க. இப்போ உதய ஸ்டாலின் இருக்கானே தம்பி, உதய ஸ்டாலின், அவனுக்கு அரசியல் தெரியும்னு நினைக்காது, தெரியாது. ஏன் தெரியுமா? இன்னொரு கதை சொல்கிறேன். அந்த அம்மா வந்துட்டு ஒரு நேரம் கலைஞர் வந்து முதலமைச்சர் இருக்கார். இந்த அம்மா எதிர்கட்சியாக இருக்காங்க. அப்போ வந்து கேள்வி கேட்டதுக்கு கலைஞர் என்ன பண்ணா தெரியுமா? சாரி உருவிட்டாங்க. யார்? திமுககாரங்க. அந்த அம்மாவோட சாரி உருவிட்டாங்க. அது எங்கள் அக்கா. என்ன? யார்? ஜெயலலிதா அம்மா. அக்கானா எனக்கு அம்மா மாதிரி தான் அது. என்ன? ஆகையால் அந்த சாரி ஒருவன குரூப்பு திமுக, திராவிட கழகம். என்ன இப்படி பண்ணலாமா? அவர் பேரன் தான் இப்போ உதய ஸ்டாலின். பேசுதான். இவனுக்கு அரசியல் என்ன தெரியும்? அரசியல் அதை விடு. இப்போது இவன் வந்துட்டு ஏதோ வந்து நாசிக்கிற மாதிரி பேசிட்டான். ஏதோ ஒன்று, அதை விடுங்க. அதுக்கு வந்துட்டு கோர்ட்டுக்கு பெங்களூரில் வந்து கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, போய் பேசி வந்திருக்கான். என்ன? அதை விடுங்க. ஆனால் இவனுக்கு என்ன தெரியும்? யார்? உதய ஸ்டாலினுக்கு. இவெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்துட்டுருக்கானே, இவன் துணை முதலமைச்சர் தான். என்ன காலங்காலமாக கூட இருக்காங்க. யாருக்கு? கலைஞர் கூட இருந்தாங்க. இப்போ வந்துட்டு முக ஸ்டாலின் கூட இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் துணை முதல்வர் கொடுக்காம என்ன இது வந்துட்டு ரொம்ப ஓவராக இல்லது. மக்களை பார்த்துக்கிடுங்க. இதுதான் திராவிட கழகம் இல்லை, திராவிட மாடலு. என்ன திராவிட, அது ஹிந்தியில் சொல்லாமல் திராவிட மாடல். சரி, அதை விடுங்க. மக்களை பார்த்துக்கிடுங்க. இது வந்து ஒப்பேறாது. என்ன இது வந்து அவர் அதாவது வாரிசாக வரணுமா? அதாவது இவர் கருணாநிதி, அதுக்கப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதய ஸ்டாலின், அதுக்கப்புறம் இன்பநிதி. எல்லாம் எல்லாத்துக்கும் நம்ம காசை வந்து சம்பாதிச்சு கொடுக்குறோம். அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. யார்? அந்த கலைஞர் குடும்பம். என்ன அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டு ஃபுல்லாக அவங்க கலைஞர் குடும்பத்தை கலைஞர் பஸ் ஸ்டாண்டு, கலைஞர் அது இதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? என்ன எம்ஜிஆர் பேரை வைக்கலாம்ல, இல்லை பெரியார் பேரை வைக்கலாம், காமராஜர் பேர் வைக்கலாம், புரிதல் இல்லை, அம்பேத்கராத பேர் வைக்கலாம். என்ன யார்? ராஜராஜ சோழன் பேரை வைக்கலாம். ஒன்றுமே கிடையாது. என்னமோ இவர் வந்துட்டு திருட்டு தேடி ஏறி வந்தவருக்கு இவ்வளோ பேர், இவ்வளோ பாரு, இவ்வளோ எல்லாம் துட்டு. முக ஸ்டாலின் மகனே உதய ஸ்டாலின், உனக்கு அரசியலே தெரியாது. சும்மா வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசாதண்ணா. என்ன அது எதோ பேசிகிட்டு இருக்க நீನು, தெரியாமல் பேசிகிட்டு இருக்க. அங்கே பா, உனக்கு அரசியல் தெரியாது, அது தெரிஞ்சு போச்சு. நாங்கள்லாம் வந்துட்டு ஜெயலலிதாவை படையை உருகும் போது தான் பார்த்துட்ருக்கோம். யார்? நைட்டாக வந்துட்டு அவங்க தாத்தாவை அரெஸ்ட் பண்ணாங்க தெரியுமா? 12 மணிக்கு. அது வரைக்கும் தெரியும். புதலியா அல்ல, உங்கள் தாத்தா இன்னொருத்தர் இருக்கார். அந்த சன் டிவிக்கார அப்பா, அவர் பேர் மறந்து போச்சு. இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப சண்டைப்பட்டார். அவரை தூக்கிட்டு போகிறாங்க. என்ன போலீஸுக்காரங்க. புதலியா என்ன உதய ஸ்டாலின், உனக்கு என்ன அரசியல் தெரியும்? அப்புறம் வந்துட்டு உங்கள் தாத்தாவை அரெஸ்ட் பண்ணி ஒன்று ரோட்டில் உட்காந்துட்டு தர்ணா பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கனிமொழி வந்து உட்காந்து இது வாசிக்கிறாங்க, பிடில் வாசிக்கிறாங்க. என்ன எப்பா தயாநிதி மாறன் எல்லாம் வந்துட்டு உங்கள் குரூப்பு தானே. தயாநிதி மாறன் அப்பா தான் முரசொலி மாறன் தான் இவ்வளவும். என்ன அதாவது அவருக்கு மருமக. யாருக்கு? முக ஸ்டாலின் கலைஞருக்கு மருமக. என்ன முரசொலி மாறன். என்ன ஆகையால் பார்த்துக்கிடுங்க. என்ன தம்பி உதய ஸ்டாலின், இதெல்லாம் பார்த்து பின்னால் திரும்பி பாரு என்ன நடந்திருக்குன்னு. இப்போ முன்னால் மட்டும் நினைக்காத, பின்னால் என்ன நடந்து பாரு. அதுக்கப்புறம் முன்னுக்கு வா. சும்மா முன்னுக்கு மட்டும் வந்து பார்க்காத, முன்னுக்கு வந்துட்டு கொள்ளையடிக்கிறது மட்டும் பார்க்காத, பின்னால் என்ன நடந்தது கதையில் பாரு. என்ன தம்பி உதய ஸ்டாலின், என்ன பார்த்துக்கோ. அரசியல் தெரியாது உனக்கு. சும்மா நீ கற்றுக்குட்டி.
நாங்கள்லாம் அப்போருந்தே பார்க்குறோம். எங்க எனக்கு வந்து 65 வயசாயிட்டு நான் ஓகேவா, நீ எல்லாம் கற்றுக்குட்டி. உதய ஸ்டாலின் வேண்டப்பு பார்த்து பறித்து நடந்துக்கா. சனாதனம் சொல்லி நான் உனக்கு வந்து கர்நாடகாவில் வந்துட்டு கேஸ் போட்டாங்க, நீ அந்த இடத்துக்கு ஜெயிச்சு வந்து நிற்கியோ, அதுக்கெல்லாம் இருக்கிற ஆப்பு பார்த்துக்கா. ஆனால் மொத்த ஆப்பும் 2026க்குள்ளே தெரியும். ஓகேவா. ஸ்டாலினோட மகன் உதய ஸ்டாலின் இங்கே வேண்டாத வேலைன்னு பார்த்துட்டு இருக்காத. நீ தான் அந்த சார்னு தெரிஞ்சு போச்சு. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பிரச்சனைக்கு நீ தான் அந்த சார்னு தெரிஞ்சு போச்சு. நான் இதை மூடி மறைக்கிறதுக்கு இவ்வளோ பண்ணுறியா? இப்போ இந்த கரூர் பிரச்சனை முடிக்கிறதுக்கு இன்னொரு போராட்டம் பண்ண போகிறேன். இன்னொரு பிரச்சனை வரும். நான் அதுக்காக கரூர் பிரச்சனை முடியும் அப்படின்னு நினைக்கிறியோ? முடியவே முடியாது. இதே மாதிரி தான் நடந்தது. எங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பிரச்சனைக்கு அதை மூடி மறைக்க இன்னொரு பிரச்சனையே நடந்துட்டு போகுது. மக்களை பார்த்துக்கிடுங்க. இங்கே பாருங்க, அம்னிஷே இருக்காதீங்க. எல்லாமே வந்துட்டு எதுவும் மறக்காதீங்க. நான் மத்தியில் எவ்வளோ ஞாபகமாக பேசுகிறேன். என்ன மாதிரி ஞாபகமாக இருங்க. ஞாபகம் மறந்து இல்லாமல் இருக்காதீங்க. எல்லாம் அம்னிஷே இருக்காதீங்க. நான் அன்னைக்கு அம்மா எங்கள் அக்காவோட சாரி இழுத்து வரைக்கும் இன்றைக்கி சொல்கிறேன். அன்றைக்கி கலைஞரை ஜெயிலில் போகிற வரைக்கும் 12 மணிக்கு கொண்டு வந்து ரோட்டில் உட்கார வச்சு நான் கனிமொழி உட்காந்து அது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. மக்களை இதே மாதிரி எல்லாம் ஞாபகம் வச்சு விடுங்க. அப்போ தான் நம்ம வந்து தமிழ்நாடு வந்து காப்பாற்ற முடியும். நான் இவர் வந்து ஸ்டாலின் வந்துட்டு ராஜபக்ச நான் தமிழ்நாட்டை வாழ வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த ராஜபக்ச எங்கே இலங்கையில் அதே மாதிரி தமிழ்நாடு வாழ வைக்காமல் நான் பிரபாகரனை கொன்னது ராஜபக்ச தான். அதே மாதிரி இப்போ விஜய் கொல்ல போகிறாங்க. அதான் இந்த ராஜபக்ச யார்? ஸ்டாலின், ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி மகன். அதான் இதுதான் நடக்க போகுது. பார்த்துடுங்க ஐயா விஜய் தம்பி, பார்த்து கவனமாக இருங்க. நான் ராஜபக்ச என்ன வேணாலும் செய்வாங்க, எந்த நேரத்துலையும் எதுவும் செய்வாங்க. ஆனால் தம்பி பயப்படாதீங்க, மக்கள் இருக்காங்க உங்கள் பக்கம். விஜய் தம்பி ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸை கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க. நான் துப்பாக்கியோட ஆமாம் எவன் வந்தாலும் ஷூட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே பாய் தம்பி. பயப்படாதீங்க. நீங்கள் பயப்பட மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் கூட்டத்துலேயும் நிறைய திமுககாரங்க நிறைய கருப்பாடு உள்ளே பூந்துருக்கு. பார்த்துக்கிடுங்க. அது ஒரு குத்துமிதமாக சொல்ல முடியும். ஆனால் உங்களை சோட்டாடிக்கிற பகுதி கூட இருக்குது, குளூர் பகுதி கூட இருக்குது, குருவாரம் கூட இருக்குது. விஜய் தம்பி இங்கே ஒன்றும் பயப்பட வேண்டாம் தம்பி. நல்லா இருப்பீங்க, நீங்கள் நல்லா வருவீங்க. ஓகே. இந்த உதய ஸ்டாலினில் கற்றுக்குட்டி பையன் அதில் உதய ஸ்டாலின் பேச்சை கேட்காதீங்க. பாய்.